முக்காவாசி பேர் என்ன நினைக்கிறோன்னா உடம்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உடம்பு கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேர். அவங்க ஆப்போசிட் காரனுக்கே பைத்தியம் பிடிச்சி பய சொல்கிற அளவுக்கு போயிடும். இதை முதல்ல நான் கற்றுக்கிட்டது விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் தான். என்ன ஆனாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் ஒரு மீனிங்கும் ஒரு பிடிப்பும் இருந்ததுன்னா அவனை உங்களால் காலியே பண்ண முடியாது. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். வாழ்க்கையில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஒரு வாரமாக நம்ம ஃபெயிலியர் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறதுக்கு வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட், எதனால இதை பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறோன்னா உடம்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். உடம்பு கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறது நிறைய பேர். இன்ஃபேக்ட் என்னை சுற்றி பார்க்குறச்ச நிறைய ஜிம்ஸு, எக்ஸசைஸ் ட்ரெயினர்ஸு இதெல்லாம் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நானே 3.5 வருஷம் ட்ரெயினர் யூஸ் பண்ணுறேன். அது என்னோடய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு. பட் வாழ்க்கையில் முக்கால்வாசி ஃபெயிலியர்ஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் வர்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வி லூஸ் இட் இன் த மைண்ட். மென்டலி நீங்கள் கேமை தோத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆனாலும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆகணுன்னா கூட உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்து வேணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா உங்களால் டிசிப்ளின் வராது. அப்படி என்ன அந்த டிசிப்ளின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வேலையை திரும்பி 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 செய்யறது. ஒரு நாளைக்கு செஞ்சிடலாம், 2 நாளைக்கு செஞ்சிடலாம், 3 நாளைக்கு செஞ்சிடலாம். அதை கன்சிஸ்டண்ட்டாக திரும்பி திரும்பி செய்யறதுங்கிறது தான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் வரத்துக்கு உங்களுக்கு எனார்மஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் வாழ்க்கையில் உங்களுக்கு வர கஷ்டத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து டெவலப் பண்ணணும். அது பண்ண முடியலன்னா நீங்கள் வாழ்க்கையில் டெஃபினட்டாக தோற்றுருவீங்க. மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு மசிலை டெவலப் பண்ணுற மாதிரி தான். எப்படி நீங்கள் வெயிட்டை தூக்கி உங்கள் மசிலை டெவலப் பண்ணுறீங்களோ அது மாதிரி ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா மென்டலி உங்கள் மென்டல் மேக்கப்பும் பிரேக்கபிள் ஆகிடும். என்ன ஆனாலும் இந்த ஆளை மைண்டை உடைக்க முடியாது, அவன் திரும்பி திரும்பி வந்துட்டே இருப்பான் அப்படிங்கிறது டு அ பாயிண்ட் தட் உங்கள் ஆப்போசிட் காரனுக்கே பைத்தியம் பிடிச்சி பய சொல்கிற அளவுக்கு போயிடும். இதை முதல்ல நான் கற்றுக்கிட்டது விக்டர் ஃப்ராங்கல் அப்படிங்கிற ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் தான். இந்த சைக்காட்ரிஸ்ட் என்ன சொன்னார்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு மீனிங் இருக்கிற வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்னு. என்ன தான் பண்ணாலும் ஒரு மனுஷனை காலி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மீனிங் ஃபார் லைஃப் இருந்ததுன்னா அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு. அதனால தான் அவரோட புஸ்தகத்தை அவர் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு எழுதினார். அந்த புஸ்தகத்தை படித்தேன்னா அந்த காலத்தில் டியூபர்குலோசிஸ் க்யூர் கிடையாது. ஒரு லேடி டியூபர்குலோசிஸ்க்காக ஆஸ்பிட்ஸ் கேம்பில் செத்து போயிட்டுருப்பாங்க. அங்கே நிச்சயமாக அவங்க செத்துருவாங்கன்னு தெரிஞ்சிடும். ஆனால் காலங்காலத்தால் சூரிய உதயத்தில் ஒரு கிராஸில் ஒரு பனித்துளி இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது இந்த டாக்டர்கிட்ட அதை பற்றி அவன் சொல்லுவோம். அன்றைக்கி தான் இவனுக்கு தெரியும், என்ன ஆனாலும் சரி ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் ஒரு மீனிங்கும் ஒரு பிடிப்பும் இருந்ததுன்னா அவனை உங்களால் காலியே பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் அவன் தூக்கி போட்டு மிதிச்சாலும் அவன் திரும்பி வந்துடுவான். அது எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி. இது நீங்கள் வாழ்க்கையில் வரலாறில் கதையெல்லாம் படிச்சிங்கன்னா அவன் தான் எப்படி அதுலேருந்து வந்தான் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கதை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பேசியிருக்கிறேன். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு எடிசனை தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சுற்றி யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே எடிசன்னால் அந்த பொருளோட பிகினிங்கு எடிசன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். இந்த ஸ்டூடியோவில் இப்போ நான் லைட் எரியுது, இந்த லைட்டுங்கிறத பல்பு கண்டுபிடிச்சதே எடிசன் தான். எலக்ட்ரிசிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சதும் எடிசன் தான். மெனலோ பார்க்குன்னு டெட்ராய்டில் 10 இடத்துல லேம்பை போட்டு அந்த லேம்பு மூலமாக எலக்ட்ரிசிட்டியை காமிச்சு அந்த தெருவையே வழக்காக்கி காமிச்சார் எடிசன். இன்றைக்கி பாட்டு கேட்குறது காதில் கேட்டுருக்கீங்க, ஹியூமன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி திரும்பி ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சது எடிசன் தான். கிராமஃபோன் அப்படின்னு ஒரு தட்டு ரொம்ப நாளைக்கு வந்திருந்தது. எங்கள் வீட்டில் நிறைய தட்டுகள் இருந்தது. அது அனலாக் ரெக்கார்டிங். ஒரு கருப்பு கலர் தட்டில் ஒரு ஊசியை போட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலில் அந்த பாட்டு திரும்பி வரும். அப்படி தான் எம்எஸ், அதுக்கு முன்னாடி செம்பை பாகவதர், இவங்கெல்லாம் சினிமா பாட்டு இது எல்லாமே ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிருந்தது. இது எல்லாம் வந்ததே தாமஸ் ஆல்வா எடிசன் தான். எதுக்கு நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னா, எடிசன் ஸ்கூலுக்கு அவங்க அம்மா அனுப்பிச்சாங்க. அவங்க அம்மா பேர் மேரி. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா, இந்த பையன் இவ்வளோ முட்டாள்,
அவனுக்கு படிப்பே வராது, அவனுக்கு ஐக்யூவே 0. ஐக்யூ 0வே இருக்க முடியாது, ஐக்யூ டேஷில் தான் ஆரம்பிக்கும். பட் அவனுக்கு ஐக்யூவே 0. அவனை இனிமேல் ஸ்கூல்லேயே சேர்க்க முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் சொல்லி அவனை சரினே பீடையே முட்டாளேன்னு சொல்லாமல் அவனை அங்கேருந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் அமெரிக்காவில் ட்ரெயின் ரொம்ப நம்ம ஊர் சபர்பன் ட்ரெயின் மாதிரி ரொம்ப காமன். ஏறி ட்ரெயினில் ஒரு ஏறி 4 ஸ்டேஷனுக்குள்ளே பேப்பரை விற்று இன்னொரு ஸ்டேஷனில் போட்டு சம்பாதிக்கிறது எடிசனோட வேலை. ஒரு நாளைக்கு ஒரு கண்டக்டருக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த குட்டி பையனை போட்டு தருமடி அடித்து அவனை ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளிட்டான். அதில் ஒரு காதில் ஹியரிங் எடிசனுக்கு வீக் ஆகிடுச்சு. ஒரு ஹியரிங் பீஸ் இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், அந்த ஆள் பண்ணது எனக்கு ஒரு பெரிய ஃபேவரு, நோங்கிற வார்த்தையே என் காதில் விழாதுன்றான். அதனால் ஒன்று முடியாதுங்கிறது அவனால் எடுத்துக்கவே முடியாது. அந்த ஸ்டேஷனில் டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் மூலமாக அவன் வேலை செய்கிறத பார்த்து இவன் டெலிகிராஃப் ஆப்ரேட்டராக ஆகிடுவான். அந்த ஆள் டீ காபிக்கு வெளில சுத்தரிச்ச டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் இவனே டெலிகிராஃபை இவனை ஆப்ரேட் பண்ண விட்டுருவார். கிளீனர் கார் டிரைவர் கற்றுக்கிற மாதிரி இவன் டெலிகிராஃப் ஆப்ரேட்டராக கற்றுன்றான். அன்றைக்கி ஒரு நாளைக்கு அந்த ஆள் லீவ் போட்டுருவான். அந்த டெலிகிராஃப் ஆப்ரேட்டர் இல்லைங்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜை இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்பத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் எடிசனை யூஸ் பண்ணிட்டார். அதுதான் எடிசனோட கேரியரோட பீனிங். இந்த பல்பில் உள்ள ஃபிலமெண்ட்டில் எந்த வயரை யூஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு ஒரு பல 1000 மெட்டீரியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டான். அது எதுவுமே ரொம்ப நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் உடனே எரிஞ்சிடும். ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் சுற்றினான் எடிசன். அவனோட கோட் பட்டனோட வாடிட்டே இருந்தான். அந்த பட்டன் கையோடு வந்துடுச்சு. அப்போ அந்த நூலை எடுத்தான். சடனாக அவன் என்ன கேட்டான்னா, இந்த நூலை நம்ம ட்ரை பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டான். இது வரைக்கும் அந்த நூலை ட்ரை பண்ணல. அந்த நூலை கார்பனேட் பண்ணி அதை வச்சு ட்ரை பண்ணாங்க. அது 40 ஹவர் இருந்துது. அப்போ கார்பன் ஃபிலமெண்ட்டை யூஸ் பண்ணால் 40 ஹவர் ஓடும் எலக்ட்ரிக் பல்புன்னு டிசைட் பண்ணாங்க. அதுக்கு அப்படி தான் எலக்ட்ரிசிட்டி பல்பே உலகத்துக்கு வந்தது. அந்த பல்பு இன்னைக்கு வேரியஸ் ரூபத்தில் வந்துடுச்சு. ஒரு வாட்டியும் லைட்டு போடுறச்ச காது கேட்காத ஒரு மனிதன் எப்படி கோட் பட்டனில் இருந்த நூலை எடுத்து ஒரு பெரிய இன்வென்டராக மாறினான்னு தெரியும். அவன் ஆரம்பித்த கம்பெனி இன்றைக்கி வரைக்கும் பெருசாக ஓடிட்டு இருந்தது. அது பேர் ஜென்ரல் எலக்ட்ரிக். எடிசன் எலக்ட்ரிக் கம்பெனிங்கிறதும் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. அன்பிரேக்கபிள் மைண்ட் செட்டுக்கு எடிசன் ஒரு எக்ஸாம்பிள். எடிசன் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். மென்டலி எப்போதும் நோவை ஒரு ஆன்சரே எடுத்துக்கூடாது. நோங்கிறது எவ்வளவோ பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் மைண்டு நோங்கிற ஆன்சரை எடுத்துக்கிடுச்சுன்னா தான் ப்ராப்ளம். அது எடுக்காத வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.